உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. உலகத்திலே நண்பர்களே, பணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று பாடினார்கள். உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை. உலகத்தின் இயக்கங்கள் நின்றுவிடும். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் இந்த பணத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பெரியார் ஆயிடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் மண்ணாகும். என்ன காரணம்? எல்லாருக்கும் கிரகங்கள் காமன் தான், எல்லாருக்குமே தெய்வம் ஒன்று தான். ஆனால் சில பேருக்கு மட்டும் எப்படா அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா, அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை, தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை, தாங்கள் அணியும் ஆடைகளை, தாங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தை எல்லாமே பணம் வரும் விஷயங்களாக செய்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. அப்போ பணம் வரும் விஷயமாக நாம் செய்ய வேண்டும். என்னென்ன பொருட்களெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் செய்தால் நாம் பணத்தை பெறலாம். நான் உட்காந்துருப்பேன், பணம் அதுவாக வரணும். எப்படியே நான் பணத்தை தேடி போக மாட்டேன், பணம் என்ன தேடி வரணும். அதுக்கு என்ன வழி? நான் கிளைண்ட்டை தேடி போக மாட்டேன், கிளைண்ட் என்ன தேடி வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இது உத்தியோகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது ஒரு வகை, அழகாக பண்ணுறது ஒரு வகை. ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் தான், ஒரு பாலும் சிக்ஸர், அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகாது, இது வச்சுக்கிட்டா நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க. எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை வச்சுக்கிட்டா பணம் வரும், இதை பார்த்தா பணம் வரும். சார் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க சார். சில கேரக்டர் இருக்கான், அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், அந்த காரியமே உருப்படாது. ஏன் சொல்லுங்க? அவ்வளவு நல்லவங்க. சில பேர் இருக்காங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, இவங்கள்ட்ட தான் நம்ம சொல்லுவோம். நல்லது நடந்தால் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, அவங்கள்ட்ட சொன்னால் நடக்கும். இப்போ மனிதர்கள்லையே சில பேர்கிட்ட சொன்னால் நடக்குது, சில பேர்கிட்ட சொன்னால் நடக்கலை. அதே மாதிரி தான் கிரகங்கள்ட்டையும். சில கிரகங்கள் அனுகிரகம் இருந்தால் நடக்கும். எந்த கிரகம் தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு ராசியாக போயிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகிறது? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 கூடியவர் செவ்வாய். செவ்வாய்னா யாருன்னா தளபதி. செவ்வாய்னா ஆயுதக்காரகன்னு சொல்லலாம். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்குமே இந்த செவ்வாய் வந்து முருகப்பெருமான், முருகனுடைய படங்கள், முருகனுடைய ஃபோட்டோஸ் தான் சாட்சாத் உங்களுக்கு பணம் தரப்போகுது. செவ்வானா லேண்டு, செவ்வானா தைரியம், செவ்வானா வீரம். ஒரு மன்னன் வந்து ஒரு போருக்கு கிளம்புறான், கையில் வந்து இது இருக்குது, எனது ஒரு கவசம் மாதிரி, கேடயம் மாதிரி, இதெல்லாம் செவ்வாய். 2 கத்தி இப்படி மடங்கி, இதுக்கு செவ்வாய். ஆயுதங்கள் எல்லாம் செவ்வாய். உங்கள் ரூமுக்குள்ளே வேலு, முருகனோட வேலு, எலுமிச்சம்பழம் குத்தி இருக்கணும், அதில் வேல்லாம் இருக்குது, அதெல்லாம் செவ்வாய். முருகப்பெருமான் தான் முழுக்க முழுக்க செவ்வாய். தண்டாயுதபாணியாக பார்க்கக்கூடாது. முருகப்பெருமானை வந்து நீங்கள் இதாக பார்க்கணும், என்னது, நீங்கள் ராஜ அலங்காரத்தோடு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய அனுகிரகம் எப்படின்னா ரெட்டு கலர், இதெல்லாமே செவ்வாய். செவ்வாய்னா பிளட் டொனேஷன், பிளட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர்ஸு, ஸ்கல்ப்சர்ஸு, இதெல்லாம் செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா ஒரு தளபதி மாதிரி. இதெல்லாம் தைரியம், கலகம், தளபதி, அப்புறம் வேற என்ன, போர், இதெல்லாம் செவ்வாய். ராமன யுத்தம், அல்லது அந்த மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் வந்து இது பண்ணுற சீனு, அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணுற சீனு, அல்லது சங்கநாதம் எடுத்து சங்கெடுத்து ஊதுற சீனு, இதெல்லாமே செவ்வாய். பம்பை, உடுக்க, அதே மாதிரி வந்து இது போர் முரசு 2 முரசு இருக்கணும், இதெல்லாம் செவ்வாய். பம்பை இருக்கணும், இதெல்லாம் செவ்வாய். வீரம் சார்ந்த விஷயங்கள், 2 புலி சண்டை போட்டுக்கணும், இது செவ்வாய். 2 சேவல் சண்டை போட்டுக்கணும், அது செவ்வாய். செவ்வாய்னாலே ஃபைட்டு, WWF மல்யுத்த வீரர்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கணும், இதெல்லாம் பாருங்கள். 2 பேர் இப்படி கத்தி இப்படி அம்பு எடுத்துட்டு, கர்ணனும் அர்ஜுனனும் அம்பு எடுத்துட்டு விடுற மாதிரி அந்த ஃபோட்டோ, படம், இதெல்லாம். ரெட் கலர் கார்பெட்டாக இருக்கணும் ரூமு. உங்களுடைய பெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடன் இது, அதில் வந்து ரெட் கலரில் ஒரு துணி பை, ரெட் கலர் பை, அதுக்குள்ளே நீங்கள் நிறைய காசு போட்டு வச்சுருக்கணும். முருகனுடைய டாலர் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கணும். விபூதி பாக்கெட் போட்டு வச்சுருக்கணும். ஆனால் முருகன்னா விபூதி, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி தான் எல்லாங்கிறதுனால கால பைரவர், அந்த கால பைரவரை நீங்கள் பிஸ்னஸ் ரூமில் வைக்க முடியாது. காசுக்கும் பைரவருக்கும் என்னங்க சம்பந்தம்? பைரவர் சம்ஹாரமூர்த்தி. அப்போ சொர்ணகார்ஷன பைரவர், அவர் தான் பணம் தரப்போகிறார். சொர்ணகார்ஷன பைரவர் இப்படி எழுந்து நிற்கிற மாதிரி, லக்ஷ்மி வந்து மடியில் இருக்கிற மாதிரி, அதை நீங்கள் டெய்லி பார்க்கணும். சொர்ணகார்ஷன பைரவர். 8ஆம் படி கருப்பண்ணன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், இதெல்லாம் தான் சனி.
சனியுடைய இன்னொரு அதிதேவதை யாருன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து அனுக்கிரக மூர்த்தியாக பரிபாலனம் பண்ணுற அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கிறது. அதை பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் நெஞ்சு கிழிச்சிட்டு இருக்கிற மாதிரி, பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி கோபமாக அந்த மலையை தூக்குற மாதிரி, பறந்து வர்ற மாதிரி, வாழை நெருப்பால் லங்கை எரிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூட கூடாது, குடும்பத்துக்கே ஆகாது. கடலை தாண்டுற மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆஞ்சநேயரை அபயமூர்த்தியாக பார்க்கணும். அவர் அபயம் கொடுக்குற மூர்த்தியாக பார்க்கணும் ஆஞ்சநேயரை. அப்போ ஆஞ்சநேயரை பார்க்க பார்க்க சனியினுடைய பிரீத்தி, யோகஸ்தானம் சனி. சனினா நீதிபதி, தராசு, துலாம். அப்போ ஒரு தராசு மாதிரி அழகாக இந்த எடைக்கு இடம்பாங்க, அந்த மாதிரி சும்மா ஒரு தராசு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் ஒரு ரூபா காயின் வச்சுருங்க, இந்த பக்கம் ஒரு ரூபா காயின் வச்சுருங்க. அல்லது மணல் கடிகாரம், ஒரு மணல் கடிகாரத்தை இப்படி வச்சுருங்க. மணல் 2 ட்ராப்பாக விழும். இதெல்லாம் டெய்லி உங்கள் பார்வையில் படணும். பட 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 பணம் வரவு அதிகமாகிட்டே போகும். பணம் எப்படி வருது அப்படிங்கிறது. எந்த காரியங்களையும் செவ்வாய்க்கிழமை தொடங்குங்க. 9ஆம் நம்பரில் தொடங்குங்க. 9 மணி 9 நிமிஷம் 9ல் தொடங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி எதை பண்ணாலும் உங்களுக்கு வந்து செவ்வாயோட அனுகிரகம் வர்ற மாதிரி நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி தொடங்க. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட எழுந்தருள் இருக்கிற அந்த கோலத்தை நீங்கள் டெய்லி பாருங்கள். இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு பணவரவு என்பது அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணவரவு என்பது கிடைக்கும். சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்கள். செவ்வாயுடைய சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறையிலாதருள்வாய் குணமுடன் வாழ அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருகன் தான் செவ்வாய்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஆக்சிடெண்ட்டு சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் கோட்ஸ் இதெல்லாமே செவ்வாய். விபத்து எல்லாமே செவ்வாய். விபத்து, கலகம் இதெல்லாம் செவ்வாய். அதுக்கு எதிரான உங்களுடைய வார்த்தைகள்லாம் செவ்வாய். உங்களுக்கு வந்து பணம் வருவதற்கான வழி, ஆம்புலன்ஸு இதெல்லாமே பணம் வருவதற்கான வழி. அதை நீங்கள் பார்க்கணும். அந்த பொம்மை மாதிரி, ஆம்புலன்ஸ் மாதிரி பொம்மை மாதிரி இருக்கணும். அவசர சிகிச்சை மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் தருவதற்கான வழி. அதே மாதிரி உங்களுக்கு 10 கூடையவன் சந்திரன் பணம் தருவதற்கான வழியாக நீங்கள் சில பேர் கடல் வைக்கிறது. ஓஷனிக் ஃபிஷ் டேங்க் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அந்த ஃபிஷ் டேங்கில் நிறைய மீன்கள் இருக்கிறது. இதெல்லாம் கூட உங்களுக்கு பண வரவை தருகின்ற விஷயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் சன் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த சூரியனுடைய இது வந்து ஃபோட்டோஸு, சூரியன் சம்மந்தப்பட்ட இமேஜஸ்ஸு, அந்த முகம் மட்டும் இருக்கிற ஸ்கல்ப்சர் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூட கூடாது, வைக்கக்கூட கூடாது. காரணம் என்னென்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் பாதகாதிபதியாக அமைந்து விடுகிறார். அதே மாதிரி குரு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், யாராவது இந்த அனுகிரக மூர்த்தியாக குரு வந்து இப்போ ஆச்சாரியர், பெரியவர்கள், அந்த மாதிரி வந்து பாதுகைகள், சித்தர்கள், இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கூட கிடையாது. இதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு இருக்கிற பணமும் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஞான வழியில் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே அசுரகுரு சுக்கராச்சாரியார் மட்டும்தான் உங்களுடையது. பஞ்சபாத்திர உத்தரணி, வெள்ளி டம்ளர், வெள்ளி உத்தரணி பஞ்சபாத்திரம், வெள்ளி கூஜா, வெள்ளி தட்டு, வெள்ளி தாம்பூலம் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். வெள்ளி தாம்பாளத்தில் நீங்கள் வந்து பழங்கள் போன்றெல்லாம் செய்ய சிறப்பு. நம்பர் 6ல் தொடங்குங்க, நம்பர் 8ல் தொடங்குங்க. எதையுமே நம்பர் 3ல் தொடங்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்பர் 1 ஜென்ம எதிரி, அதில் தொடங்காங்க. சண்டேஸ் உங்களுக்கு ஆகவே ஆகாது. மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.